now we can open up the questions for the participants and audience. Anyone who can type in your question here with your name, I can ask. இல்ல நீங்களே unmute பண்ணிட்டு கேட்கணும்னாலும் தாராளமா கேட்கலாம். There are some questions here. Somebody asked. I read. Yes, sir. How can we get organic seeds as well as all we get is hybrid? Because how can we get organic seeds as well as we get hybrid? Because there's a source. How can we get organic seeds as we all get is hybrid? Yes. Okay. It's a very good question. How can we get there are a lot of organic farmers who are doing seed selling, seed collection. In the madri pannittu they also make seeds. For example, we don't sell seeds, but what we do is we give some amount of seed for them to start farming, and we always tell them, make your own seeds. You can tell them, if you want to get in touch with you want seeds, they can get connect with us. Okay, great. Another, I think Clarence இத மறுபடியும் கேட்டிருக்காரு, how to start or get into organic farming with a small budget. How to start or get into organic farming with a small budget. Small budget எதை சொல்றேன்னு தெரியல. 1 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா? First question sir, இங்க இருக்கு. How to start or get into organic farming with a small budget. Okay, one important thing about farming la enna இந்த 2 ஏக்கரா 1 ஏக்கரா அப்படிங்கிறது வந்து they are very very inappropriate quantity size for successful farming. அந்த காலத்துல 2 ஏக்கரா 3 ஏக்கரா எல்லாம் பாசிபிள். ஏன்னா அப்ப ஃபார்மிங் வந்து லைஃப் ஸ்டைலா இருந்தது. அவன் 2 ஏக்கரா வச்சிருப்பான், 2 மாடு வச்சிருப்பான், ஆடு வச்சிருப்பான், கோழி வச்சிருப்பான். அவன் குழந்தை, அவன் பையனும் ஃபார்மிங் தான் வருவான். அவன் பொண்ணு ஒரு ஃபார்மர் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அவன் வந்து என் பையன் ஐஐடி போகணும்னு சொல்றது, இன்ஜினியரிங் போறதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் that these people did not have those I won't even call aspiration, because today we realize going there is no aspiration. Finally, after every day the 7up aspiration pride ad madri நான் சந்தோஷமா இருங்கன்னு, நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு கடைசியில சொல்லுவான். அந்த மாதிரி ஃபைனலி எங்கிட்ட வந்து கால் பண்றவங்கள 100ல 70 பேர் வந்து டாப் ஐடி கைஸ், வைஸ் பிரசிடென்ட், சார் ஐ வாண்ட் டு கம் பேக் டு ஃபார்மிங். எல்லாம் சுத்திட்டு அங்க ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சுட்டு இங்க ஃபார்மிங் வரணும் அப்படிங்கிறாங்க. சோ ஐடியல் சைஸ் பார்த்தேன்னா 10 ஏக்கரா கம்மி பண்ணா சஸ்டைனபிளே கிடையாது ஃபார்மிங். 10 ஏன்னா ஸ்மால் பட்ஜெட்னா 10 ஏக்கர், 2 ஏக்கரா வேணா என்ன போட முடியும்? 2 கத்திரிக்காய், வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு போவீங்க. வெண்டைக்காய் விலை இறங்கி போயிடுச்சுன்னா அவரை விற்க முடியாது. கத்திரிக்காய் விலை அப்புறம் கோயிங் பேக் டு ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி, திரும்ப அந்த மாதிரி தான் போறோம். சோ நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னா, கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், லைக் மைண்டட் பீப்புள் 2 ஏக்கரா 3 ஏக்கரா என்ன டைம் வரைக்கும் ஒரு 20 ஏக்கர்ஸ் 25 ஏக்கர்ஸ் பண்ணிட்டு யூ மேக் இட் அஸ் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட், எஸ்பியூ மாதிரி பண்ணி அதை ஒரே பீஸ் ஆஃப் லேண்டா அஸ்யூம் பண்ணிட்டு, இஃப் யூ டிராப் அ பிளான் டு கல்டிவேட் தேர், தென் இட் பிகம்ஸ் சீரியஸ் பிசினஸ். 2 ஏக்கரால ஒண்ணுமே பண்ண முடியும். அவங்க அப்படியே ஏதோ காலத்தை தள்ளலாம், ஜீவனத்தை அப்படியே நடத்தலாம், அவ்வளவுதான். ஓகே, so இப்போ இந்த I think Mr. Raja Mohammed asked a question. North East la, I don't know whether it is true or not, North East la pesticide has been stopped, it seems. That's what he is claiming. And Tamil Nadu அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இல்ல அது வந்து கவர்மெண்ட்கான கேள்வி நினைக்கிறேன். இல்ல இட்ஸ் a political decision. தமிழ்நாட்டுல ஆனா ஒண்ணு ஓகே, அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், போன வருஷம் மேக் அ கெஸ், சப்சிடி பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் எவ்வளவு தெரியுமா? 1,56,000 crores. 1,56,000 கோடி. ஓகே, 1,56,000 கோடி ரூபாய் சப்சிடி மட்டும். அப்பா, யாருக்கு போறது? யூரியா ப்ரொடியூசிங் கம்பெனிக்கு போறது. இப்பவாது இந்த கரண்ட் கவர்மெண்ட் ஏதோ யூரியால நீம் சீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி திருடாம பாக்குறான். நீங்க யூரியா மட்டும் ஃபெர்டிலைசர் மட்டும் இல்ல, யூரியா இஸ் தி ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் மெனி கெமிக்கல்ஸ். யூரியா வந்து அந்த அமோனியா காம்பவுண்ட் வந்து அது ஸ்டார்டிங் மெட்டீரியல், நிறைய கெமிக்கல் ஸ்டார்டிங் மெட்டீரியல். சைஃபன்லாம் பண்ணியிருந்தாங்க.
அதை இப்போ வந்து நீம் சீட் எல்லாம் போட்டு வெஜ் ஃபார்மிங்க்கு மட்டும் போற மாதிரி இந்த கரண்ட் கவர்மெண்ட் இந்த லாஸ்ட் 10 years they started this. ஆனா இது வந்து நம்ம பெஸ்டிசைடா மாறணும், பெஸ்டிசைட் இல்லாத நாடு மாறணும், ஈஸ்வரோ ரட்சத்து. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து மனசு வச்சு நம்ம தாய் மண்ணை இப்படி நாசமா பண்றது. போன வருஷம் ஆகஸ்ட் 15th கூட நம்ம இவரு சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, உங்க அம்மா மாதிரி அதுல விஷம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா முடியும். இட்ஸ் a pure political decision. Okay, another question வந்து any agri course is available for doing organic farming? இல்ல agri course இல்ல. இன்ஃபேக்ட் you touched upon a very something that close to my heart. The next goal for MIT would be to start a postgraduate course in organic farming. We are looking at starting some kind of a school for higher learning where we will conduct a 2-year course on biodynamic and organic farming. My target is 2025. God willing, let us see. Excellent. Mr. Chinu asked multiple. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அக்ரி 4 வருஷம் படிக்கிறாங்க பாத்தீங்களா, இதுல டிஎன்யூல 4வது செமஸ்டர்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் ஆர்கானிக் ஃபார்மிங். 4வது செமஸ்டர்ல ஒரே ஒரு பேப்பர் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓ மை காட், அவ்வளவுதான் ஆர்கானிக் ஃபார்மிங். சோ நம்ம சொல்லி தரதே அப்படி சொல்லி தரணும், அப்புறம் என்ன ஆகுது? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதீங்க. 8 பேர் இருக்காங்க அக்ரி படிச்சுட்டு, யாருக்கும் வந்துதான் கத்துனாங்க. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும், இந்த பூச்சி பார்த்தா ஃப்ரூட் ஃப்ளை, ஒயிட் ஃப்ளை இஸ் த வெக்டர் ஃபார் த yellow mosaic வைரஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இது என்ன ஆர்கானிக் ஜீவாமிர்தம் என்ன ப்ரிப்பரேஷன் அது எதுவுமே தெரியாது, அவங்களால ஒண்ணும் தெரியாது. One second sir, I think someone else is presenting. அடுத்த கேள்வி வந்து how to identify difference between organic fruits and inorganic foods. I think you answered that question. I told that. Yeah, organic fruit and inorganic. சொல்லுங்க. அப்புறம் what about inclusion of humus obtained from vermicomposting for organic farming? Come again sir. What is எனக்கு புரியல கேள்வி. What about inclusion of humus obtained from vermicomposting for organic farming? Humus அது okay. Humus எதுல இன்க்ளூட் பண்ண சொல்றாரு? அந்த இதுல எதுல எழுதி இருக்காரு? சாந்தா மேடம் வந்து சாட்ல எழுதி இருக்காங்க. What about inclusion of humus obtained from vermicomposting for organic farming? See, humus is a part. Humus anyway is there. See, humus is anyway there. So it is organic carbon content. See, organic carbon content that is the thing that determines the fertility of the soil. So the organic carbon content is humus. Okay, another consumer side la ஒரு question. Yamini Madan, as a consumer I would like to know how are the vegetables transported to my house and will they be stored in a godown or freezing units on the way? யார்கிட்ட ஜெனரலா கேக்குறாங்களா என்கிட்ட கேக்குறாங்களா? இல்ல ஜெனரலா கேக்குறாங்க. பிளஸ் நீங்க பண்றது சொல்லுங்க. நாங்க பண்றது வந்து நாங்க பேக் பண்ணி இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ் வரும். அந்த இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ் ஆர் பேக்ட் ஹியர், harvested today, dispatched tonight, reaches their house tomorrow morning. So no in between storage பண்றது இல்ல நீங்க? That is against, it is anti-existential. அதை விட ஒரு கேவலமான விஷயம் பண்ணவே முடியாது. Okay, so what about the other வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கா? மத்ததெல்லாம் வந்து ஐஸ் பாக்ஸ்ல வந்திருக்கா, ஸ்டோரேஜ் ஆயிருக்காங்க? இட்ஸ் anybody's question. I am not too sure about that. I can't give you answer. Fine. Sorry. What else? I think I know some farmers here. Thangapandiyan sir இருக்கீங்களா? Thangapandiyan sir? Yeah, I'm here. Hello. Yes sir. கேள்விகள். Yeah, it's a very sir ஒரு நிமிஷம். Sir, Thangapandiyan sir is my very good friend. He is in திருச்சி மணப்பாறை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காரு. அவரும் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. So I want to hear what his views are.
So it's a very Now, once again, I have a friend, Shiva. Can you please switch off your video? Please switch off your video. Okay. Yes, sir. Thangapanan, sir. so it's a very good speech, well defined definitions about this organo passwords, etc. How the poison really நம்மாழ்வார் மாதிரியே அது விஷம், இது மருந்துன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு நாள் கழிச்சு ரொம்ப ஆத்தென்டிகேட்டட் ஒரு ஆர்கானிக் ஸ்பீச் நான் கேட்டேன். நான் ரொம்ப நன்றி. அப்புறம் சார் கேட்டாங்க, யாரோ இந்த ஆர்கானிக் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்கூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஐ திங்க் யூ கேன் ஷேர் மை திங்ஸ், மை காண்டாக்ட் டீடைல்ஸ், நடராஜன். Yes, sir. Much time here. இது கூட வந்து we are going to send out the email. அதுல வந்து இதெல்லாம் அனுப்பலாம் நம்ம. இல்ல நீங்க இங்கேயும் ஷேர் பண்ணனும்னா பண்ணலாம். தாராளமா you can share your number here. No problem. Fine. So அது சார் சிவகுமாரோட பிளாட்ஃபார்ம். So I really enjoyed it. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். நாங்க ஒரு பயோடைனமிக் ஸ்கூல் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம் சார் 2012ல. Just wanted to I'll talk to Shivakumar sir later. Okay. But the idea is fine. The organic-க்கும் biodynamic-க்கும் ஒரு grassroots level training வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2012ல ஆரம்பிச்சது அந்த ஸ்கூல் ஆஃப் பயோடைனமிக் ஃபார்மிங் இன் வினோபாஜிபுரம். அது மிஸ்டர் ஜெயகரன், ஐ திங்க் பயோடைனமிக்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். மிஸ்டர் ஜெயகரன் ஃப்ரம் கொடைக்கானல், அவர் தான் இதோட ஃபவுண்டர். ஒரு 4 பேட்சஸ் வெளியே போயிருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல எங்கேயோ இருக்கிறாங்க. As a viewers, so it's thank you very much. Thank you sir. Thank you sir. Sir, அடுத்த கேள்வி Mr. ரமேஷ் ராமநாதன் கேட்டிருக்காரு. How integral are cows to organic farming? You had mentioned Kangayam and Bargur breeds. Okay, it's a very generic question நினைக்கிறேன். இல்ல how integral are, it is very simply put. If you want to say that you are married, you need to have a wife. Okay. If you want to say you are an organic farmer, you need to have a நாட்டு மாடு. You need to have a நாட்டு மாடு. Okay. மத்த மாடெல்லாம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் அதெல்லாம் பன்னி மாடுன்னு. அதெல்லாம் பன்னி மாடுங்க தான். The reason is just to tell you, I don't want to touch upon the milk subject because it's very detailed. என்னன்னா என்ன சார் வெரி ஷார்ட்டா சொல்றேன். என்னன்னா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து பால் கொடுக்கறது வந்து அதோட குழந்தைகளுக்காக தான், குட்டிகளுக்காக தான் மாடு கொடுக்கும். ஒரு குட்டி பிடிக்கும், அது காத்தால 3/4 லிட்டர் 4 லிட்டர் பிடிக்கும், சாயங்காலம் குடிக்கும். ஆனா எப்படி ஒரு மாடு வந்து 15 லிட்டர் 20 லிட்டர் கொடுக்கறது? இட்ஸ் அன்நேச்சுரல். எதனால எப்படி ஆச்சு அப்படின்னா, நீங்க பண்ணி பார்த்திருப்பேன். இந்த பக்கம் ஒரு 15 நிப்பிள், இந்த பக்கம் ஒரு 15 நிப்பிள், 30 குட்டி போடும். அது ஒரு குட்டிக்கு 1/2 லிட்டர்னாலும் காத்தால 15 லிட்டர், சாயங்காலம் 15 லிட்டர் கரெக்ட். சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, the lactating DNA of a pig has been transplanted into these kind of JF, HF cows, and what we are actually drinking is only panni pal, not maadu pal. Oh my god, sir. Oh my god, na நாம குடிக்கிறதெல்லாம் பன்னி பால் தான். இது நாவின்ல குடிக்கிறது அது பன்னி பால் அப்போ. அதான் இதுல என்னன்னா சார், வெரி வெரி சிம்பிள். இதுல என்னன்னா, இன்னைக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் எவ்வளவு கெடுதல் பண்றதோ அவ்வளவு கெடுதல் இந்த பால் பண்றது. Oh my god. அவ்வளவு கெடுதல் இந்த பால் பண்றது. I just briefly touched upon the subject. அவ்வளவுதான். It's a huge, it's a 1.5 hour program by itself. Okay. சரி, மணி இப்போ இன்னும் 6:15 ஆயிடுச்சு. கேட்கலாமா? ஒரு நம்பர் ஷேர் பண்ணிருக்காரு. Do you start a residential organic? தாராளமா கேட்கலாம் சார். Actually, now you can ask your question. I'm Srinivasan here. You are talking only about the pesticides being poisonous. If inorganic feed, which is a food to the plant, kudukartnala, how can you call it not a natural farming nu kekrena? Food வந்து organic input la avlo strength illa, the தேவையான nitrogen or whatever it is. Okay, you say that it has to be given supplemented only with the cow dung and other things, while pesticides are poisonous because of the contact nature of spraying adunala endradhu varaikum. Correct? How can you stop the feed, inorganic feed, food to the plant? How can it make it how can make it bad to the plant or the produce? Solunga. புரியல எனக்கு. I'm still not able to get your question. Okay, இப்போ நம்ம வந்து feed, நம்ம சாப்பாடு கொடுக்கிறதுன்றது வந்து
நம்ம இயற்கை முறையில கொடுக்கணும், இந்த மாட்டு சாணத்துல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, மாட்டு சாணம்ங்கிறது only one aspect of the input. There are multiple other inputs. அதான் மல்டிபிள் அதர் இன்புட்ஸ் வந்து எல்லாமே வந்து நேச்சுரலா எடுத்துட்டு வந்து பண்ணணும்ன்றேன். இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற soluble fertilizers நான் கொடுத்தேன்னாக்க how does it make the produce bad? எந்த soluble fertilizer? Soluble fertilizers are there, that water soluble fertilizers are there, which are very very good, which they don't leave any residue or whatever it is, which are given by micro drip irrigation using a venturi. What is your background? What is your background? I am a chartered accountant. Okay. I have a farm. I have a farm which 4.5 acres. We are doing natural farming only. Okay. With great difficulty. Okay, because நாங்க வந்து full time உங்கள மாதிரி பண்ணாதனால we have our own challenges or shortcomings. Okay. Nothing to complain. What you say, I mean, எங்களுது வந்து நீங்க சொல்ற மாதிரி வெண்டைக்காயில வந்து 90 வெண்டைக்காவே வரும் எங்களோடது. பட் நாங்க சில சமயத்துல இந்த ஹைபிரிட் வெண்டைக்காய் தான் போட்டிருக்கோம். Very recently we have started using this நாட்டு வெண்டைக்காவை. கத்திரிக்காவும் நல்லா இருக்கும். The product is very good. Okay, நான் உங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுவும் சாப்பிட்டுட்டேன். கேள்வி வந்து இந்த soluble fertilizers யூஸ் பண்ணா இது எப்படி இன்ஆர்கானிக்கா எப்படி பாய்சன் ஆகுது அப்படின்னு கேக்குறேன். ஆமா, whereas pesticides it is understandable. Okay, poison ஆகுது அப்படின்னு. Let me tell you, pesticide kills the pest. A chemical ingestion of any chemical that is not meant to be ingested is poisonous to body. You are ingesting a chemical which is not to be ingested. Number one. Number two, basically, what are you doing with the soil? You're basically, what is organic farming? Organic farming is fundamentally, you're not supposed to allow any kind of chemicals to get into the soil. You're going to feed soil with chemicals. To simply put it, these things do not form a part of the organic farming guidelines established across the world. I am not going into the certification part or the charter which calls it organic, inorganic. Mr. Chino, you cannot talk about this without going into the legal aspect of it. By law, you are not supposed to use chemical fertilizer in organic farming. Period. No. That part is, I'm not arguing or I'm not disputing that part. My simple question is, world over, if you take Israel or some people, they're all doing a micro management of all these things. I've been to Israel. That's another subject. I don't want to dilute this evening with that. No. Okay. Sir, one more thing. Let me tell you, there is something called American Agriculture Practice, AAP, like your CAP. அவங்க என்ன சொல்றாங்க? If the stocks are under the toxicity limit of human beings, you are allowed to use toxic fertilizer, toxic chemicals as pesticides. I was in Israel. Where they say Israel only is a different story. The entire pesticide spraying is done by the government. It is not done by the farmer. The problem here is the farmer does the pesticide spray. And he sprays as much as he wants. Whether that Israel is okay, there is a inspection which has to be done. The farmers come together, ask the government comes and sprays. The farmers individual farmers are not accepting pesticides or fertilizers, even through the government. சார் நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா கேட்கல. ஆமா, கரெக்ட். சினு சார், நம்ம இந்த क्वेश्चन வந்து ஆஃப்லைன் I will share number with you. நான் டைப் பண்ணிருக்கேன் அத. ஓகே. கொஞ்சம் ஏதோ டைப்போ எரர் இருக்கலாம். இல்ல இட்ஸ் ஓகே. நான் அவரோட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்றேன். he will number. I have his number. Okay. So எனக்கு Mr. Chino, okay, sure sir. Next. Consumer specific ஒரு கேள்வி வந்திருக்கு. I want to address that certain. Kritika Vijay asked a question. Very interesting. Availability of organic fruits and vegetables is quite limited in Chennai. We are unable to buy consistently. What's the solution? Also, in spite of knowing the harm of buying inorganic produce, the price is a great difference. Please tell us what to do. ஏன் அந்த விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஒண்ணு, விலை ஜாஸ்தியா இருந்தா வாங்கலாம், பார்த்தா தொடர்ந்து கிடைக்கல. ஓகே, ரெண்டு விஷயங்க. ஒண்ணு வந்து இப்ப நாம வந்து தமிழ்நாட்டுல உட்காந்து ஆஃப் சீசன்ல ஆப்பிள் எதிர்பார்க்க கூடாது. ஐ திங்க்
Can you please mute the mic? And can you also switch off the video, because it's actually not it's disturbing the whole conversation. If people can switch off the video, I would really appreciate. Yeah. And see, this first of all, it is not very logical to have unseasonal fruits, to expect to have unseasonal fruits seasonal fruits at any point of time. And see, when there is an apple season, there's an apple season, and you will get apples at that season. There's a strawberry season, you'll get strawberries at that season. And there are some fruits like bananas, which are available throughout the year. And I'll address this in two segments. One is consistent available of organic fruits in Chennai. Okay. See, definitely consistently all kinds of fruits will not be available. That is for sure. Because when people are starting to grow all these things, and organic in and around வரும்போது இங்க என்ன வளரறதோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அங்க சிம்லால இருந்து வரும் அப்படினா by the time it reaches you at least 10 days 15 days. If you want California apple, it will take a couple of months for California apple to reach you. Yes. So my suggestion would be, whatever are the fruits available during that season, that is what it is your best recommended to eat the fruits that are available for that season. So that is the only solution that you can have. It is most unlikely that you may have all kinds of fruits. And why non-organic all kinds of fruits are available is because they have plasticizers, they coat them with plasticizers. And what happens, அதனால அது வாடி போகாது. See, வாடி ஒரு பழமோ காயோ வாடி போறதுக்கு காரணம் என்னன்னா டீஹைட்ரேஷன். அது மேல இருக்கிற போர்ஸ் வழியா தண்ணி போயிடுச்சுன்னா அது வாடி போயிடும். அவ்வளவுதான். அது வந்து என்ன மேல ஒரு பிளாஸ்டிசைசர்ஸ் மாதிரி கோட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி வெளியில போகாது. நீங்க ஒண்ணும் வேண்டாம், இந்த பெங்களூர் ஆப்பிள்னு ஒண்ணு வருது, ஏதோ கடையில போய் வாங்கிட்டு நீங்க டைனிங் டேபிள்ல வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு 20 நாள் கழிச்சு வாங்குவோம், அப்படியே இருக்கும். Very simple. Even the bacteria and the small insects don't find them fit enough to eat, which is what's நாம வந்து அந்த ஒரு பாக்டீரியா கூட அதை வந்து சாப்பிடறதுக்கு லாயக்கிலன்னு விட்டுருது. அதே ஒரு நாட்டு தக்காளி, ஆர்கானிக் தக்காளியை டேபிள் வச்சுன்னா 2 நாள்ல கெட்டு போயிடும். Because it is full of life. See, it is something. Life, the process of life, after some time it has to decay. In the table இங்க வச்சுட்டு போனேன்னா 10 வருஷம் இருக்கும். That is non-living. That is the difference. So that is how நீங்க வந்து லோக்கல்ல என்ன கிடைக்கிறதோ அது வாங்கி சாப்பிடணும். Okay. In the organic shops. I mean, சீசன்ல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த சீசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொய்யா சீசன், கொஞ்சம் 2 மாசத்துக்கு முன்னாடி மாம்பழ சீசன், கொஞ்சம் நல்ல பொமகிரனேட் சீசன் வரும், ஆகஸ்ட்ல ஸ்ட்ராபெரி சீசன் வரும், அப்புறம் கிரேப்ஸ் வரும். என்ன சீசன்ல என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி சாப்பிடறதா புத்திசாலி. Okay. Okay, sir. Finally, ஒரு question. Almost we are nearing the end of the session. So after hearing all the things you are saying, organic farming is very viable. மக்கள் வந்து வாங்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. சில பேர்லாம் கேட்குறாங்க. 2 கேள்வி. ஒன்று வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வயபிள் அப்படின்னா ஏன் ஃபார்மர்ஸ் அதுக்கு ஸ்விட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து கன்சியூமர் சைட்லேருந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தழை தோங்கணும், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு திரும்பணும் அப்படின்னா கன்சியூமர் என்ன பண்ணணும், ஆர்கானிக் ஃபார்மர் என்ன பண்ணணும்? ஓகே, தேங்க்ஸ். இது வந்து 2 செக்மெண்ட் கேட்க. இன்னைக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மர், நிறைய பேர் ஆர்கானிக் ஃபார்மர் எங்கிட்ட சொல்றவங்களா, சார் உங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது, நீங்க போய் வித்துடுறீங்க, அதனால பண்றீங்க, நாங்கெல்லாம் பண்ணா எங்க போய் விற்கிறது? ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் வில் டேக் ரூட்ஸ். இங்க தமிழ்நாடோ இந்தியாலயோ அது பெருசா ஆகிறதுக்கு ஒரே காரணம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா அது வந்து கன்சியூமர்ஸ் தான். கன்சியூமர்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 வருஷமா ஆர்கானிக் இதுதான் சாப்பிட்டு இருக்கேன். 5 வருஷமா ஒரு சளி, காய்ச்சல், தலைவலி, தொண்டை எதுவுமே வந்ததில்லை. ஒரு மாத்திரை போட்டது நானும் போட்டதில்லை, எங்க வீட்லயும் போட்டதில்லை. இப்ப சென்னையில உங்க எல்லாருக்குமே சொல்றேன், நாங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் கொடுத்துட்டு இருக்கோம். சாய் சரண் ஷோலிங்நகர்ல, பேரு சொல்றேன், சாய் சரண் ஷோலிங்நகர்ல இருக்கு.
அந்த ட்ரஸ்ட் எங்கிட்ட சொல்லுவாங்க 4 வருஷமா வாங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொன்னது என்னன்னா, சிவா டாக்டரே வருது இல்ல. இப்பவும் கேளுங்க, நீங்க சாய் சேனல்லயே போய் கேட்கலாம். இப்ப எல்லாம் டாக்டரே வருது இல்ல. அவ என்ன வயசான காலத்துல வரக்கூடிய ஓல்டேஜ் ரிலேட்டட் டிசீசஸ்க்காக மட்டும் டாக்டர் வந்து பாக்குறாங்களே தவிர ரெகுலரா தொண்டை புண்ணு, காய்ச்சல், தலைவலி, நீங்க இந்த கைண்ட் ஆஃப் மணி முன்னாடி கேட்டவங்கள்ட்ட நான் ஒரு பாயிண்ட் சொல்லல, ஏன் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பண்ணுங்க வெஜிடபிளை வச்சு. நான் அந்த ஸ்டடி இங்க சம்டைம் ஐ ஷேர் இட் யூ கேன் சென்ட் இட் டு தி குரூப். இப்ப எங்களோடதுல எடுத்தீங்கன்னா வந்து மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். இப்ப எங்களோட வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரே விலை தான், 6 மாசம் 8 மாசத்துக்கு ஒரே விலை தான். அன்லெஸ் இப்ப இந்த கொரோனா வந்ததுல டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமானால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் சேர்த்துணும். இல்லாட்டி ஒரே விலையில தான். என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ டிமாண்ட் சப்ளை பிரைசிங், இட் இஸ் அ காஸ்ட் பிளஸ் பிரைசிங். வாட் இஸ் மை காஸ்ட், வாட் இஸ் த மணி ஐ வாண்ட் டு மேக், அண்ட் திஸ் இஸ் வாட் மை பிரைஸ் இஸ். வெளியில வந்து தக்காளி 5 ரூபா வித்தாலும் என்னோட 60 ரூபா தான், 200 ரூபா வித்தாலும் 60 ரூபா தான். இப்ப வெங்காயம் வந்து 200 ரூபாய்க்கு போச்சு, என்னோட சேம் 90 ரூபா, இதே விலையில தான் வித்துட்டு இருக்கு. See, the reason is consumers வந்து அவங்களோட இந்த விலை அதிகமா இருக்குன்னு சொன்னது காரணம், விலை ஏன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா அந்த மேடம் முன்னாடி இருக்கிற. I forgot to address that question. இதுல வந்து நம்ம விலை அதிகமா இருக்கிறது, நம்ம once we reach out for unseasonal fruits, they generally tend to be more expensive. இப்ப நீங்க வாழைப்பழம் அந்த மாதிரி இல்ல, மாம்பழ சீசன்ல மாம்பழம் கேட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கு. இப்போ வந்து கொய்யா சீசன்ல சீப்பா இருக்கு. அந்தந்த சீசன்ல அது வாங்கினா கண்டிப்பா சீப்பா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இது கெடுதல்னு தெரிஞ்சா கூட நான் வெளியில வாங்கி சாப்பிடுறேங்க. தயவு செய்து தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ இது ஹஸ் பீன் penny wise and pound foolish. இப்ப 100 ரூபா கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட நீ போனாலே 500 ரூபா, போறதுக்கு 500 ரூபா, போனா 500 ரூபா. உங்க நல்ல காலம் அவன் 4 டெஸ்ட் எழுதா வெளியில விட்டான்னா பரவாயில்ல. இல்ல அதான் சொல்லுவார் டாக்டர் ஹெக்டே, அழகா சொல்லுவாரு, a man goes in as a person and comes out as a patient. There are about 641 parameters in your body, and at least 20% of them will not be consistent with the demarcated numbers. அதனால நீங்க ஒரு டெஸ்டிங் லேபுக்குள்ள போனீங்க கண்டிப்பா வெளியில பேஷண்ட் தான் வருவீங்க, without any doubt. அதனால please keep some kind of a medium term idea in your mind. இப்போ அதனால வந்து ஒண்ணும் இல்லைங்க, 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து நாம வந்து ஒரு லிப்ஸ்டிக்கோ ஒரு பவுடருக்கோ இதுக்கோ செலவழிக்கிறது. இப்போ வந்து இப்போ ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம வீட்டுல வேலை செய்யற அம்மாவையோ டிரைவரையோ விட்டு காய்கறி வாங்கிட்டு சொல்றோம். பட் எந்த ஹவுஸ் ஒய்ஃபாவது ஒரு லிப்ஸ்டிக் பவுடர் வேலை செய்யற அம்மா விட்டு வாங்கிட்டு சொல்றாளா? தானே தானே போய் வாங்குறான். ஒரு லிப்ஸ்டிக்கு கொடுக்கற மரியாதை கூட நீங்க உங்க ஆத்துல இருக்கிற குழந்தைகள், அம்மா அப்பா, மாமனார் மாமியார், ஆம்பளையா இவனுக்கெல்லாம் கொடுக்கலன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இது வேலை செய்யறவளையும் டிரைவரையும் அமிச்சா அவன் என்ன பண்ணுவான்? எங்கேயோ ஓரத்துல போய் எதையோ வாங்கிட்டு வருவான், நீங்க என்னத்தையோ சாப்பிடுவேன், அப்புறம் என்னவோ ஆயிடுவேன். இதுதான் நடக்கிறதே தவிர இதுல வந்து 2 விஷயம். வைஃப்ஸ், ஹவுஸ் வைஃப்ஸ், பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நாம வந்து உடம்பு நன்னா இருந்தா மட்டும்தான் இந்த உலகமே நமக்கு ரெலவென்ட். உடம்பு நன்னா இல்லாட்டி உலகமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஆஸ்பத்திரியில போய் ஒரு ரூம்ல படுத்துட்டேன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. 4 டியூபு 2 குழாய், அவ்வளவுதான் பாக்கியே தவிர உலகமே கிடையாது. இந்த உலகத்தை நீங்க வந்து நன்னா இருக்கணும் அப்படின்னா 10 ரூபா செலவானாலும் அதை வாங்கி சாப்பிட்டு உடம்ப நன்னா வச்சுட்டேன்னா மட்டும்தான் நீங்க சம்பாதிச்ச காசும் செலவழிக்கிறதுக்காவது உங்க உடம்புல தெம்பு இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆகுது, எல்லா கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஓடி 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 என்னையோ கண்டத்தை சாப்பிட்டு 40 வயசுல ஆஸ்பத்திரியில படுத்து சேர்த்த 20 லட்சம் ரூபாய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இதான் நடக்கிறது. அதனால தயவு செய்து even if it is a little more expensive, please understand that it's an investment you are making in the health of the entire family. Yes. And the question that you asked me, I missed that point. ஆமா, அந்த ஆர்கானிக் ஃபார்மர் என்ன பண்ண, ஃபார்மர் ஏன் ஸ்விட்ச் ஆக மாட்டேங்கறாங்க? அவங்க இந்த கன்சூமர் அண்ட் ஃபார்மர் லிங்கேஜ். when the consumer see எல்லா ஃபார்மிங்லயுமே ஒருத்தருக்கு தாங்க காசு. ஒன்னா ஃபார்மருக்கு காசு, இல்லாட்டி மிடில் மேனுக்கு காசு. ஃபார்மர் டைரக்டா வித்தா மட்டும்தான் அவனுக்கு காசு. மிடில் மேன் வாங்கிட்டான்னா அவனுக்கு காசு கிடையாது. இங்க டாமினேட்டட் பை மிடில் மேன். இப்ப நான் யாரோ இப்ப வந்து பிகாஸ் ஐ ஹவ் டன் a few other things, எனக்கு அக்சஸ் இருக்கிறதுனால ஐ எம் டேக்கிங் இட். நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் கூட சின்ன சின்ன லெவல்ல ஒண்ணுமே இல்ல, ஒரு 3 ஏக்கரா வச்சிருந்தான் அப்படின்னா ஒரு 5 ப்ராடக்ட் போட்டு ஒரு 50 வீட்டுக்கு அவன் கொண்டு போய் கொடுத்தான்னா இதுல பியூர்லி இட்ஸ் ஒன்லி எஜுகேஷன் சார். பீப்புள் ஹாவ் டு பி, ஃபார்மர்ஸ் மஸ்ட் பி எஜுகேட்டட். இங்க என்ன நடக்கிறது,
5000 2000 3000 ஃப்ரீயா கொடுத்து அவனை பண்ணி ஏதோ பண்ணி அதை கொடுத்து அவனை நிமிந்தே விடாம பாத்துறாங்க. He is not even able to raise his head up. There's so much of free everything that he is not even loan வாங்கும்போது திருப்பி கட்டக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. So one important thing is farming communityல வந்து current crop of farmersல கஷ்டம், new crop of farmers வந்தாங்க அப்படின்னா வந்து there'll be a substantial change. கன்சியூமர் மாறினா நாடு ஆர்கானிக்கா மாறதுக்கு அவ்வளவு டைம் தான் ஆகும். சூப்பர் சார், எக்ஸலென்ட். ஒரே ஒரு ஃபைனல் क्वेश्चन மட்டும் வந்திருக்கு. ஏதோ கிளாஸ் இருக்கான்னு கேக்குறாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் டீச் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நான் பண்ணிட்டு பட் இந்த கொரோனா வந்ததனால நிறுத்திட்டோம். யூசுவலி we used to have every month one class. Okay. Group எடுத்து 30-40 farmers தான் வந்து நாங்க we had a few classes. அங்க we still have a group involving all those farmers. அப்ப வந்து it is not a class, it is not a training, it is only knowledge transfer. We call it knowledge transfer. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுத்தேன். இதுல வந்து it's not a rocket science to get any training. Okay, super sir, thank you so much. So to conclude, உங்கள்ட்ட இப்போ இந்த செஷன்ல இருந்து கத்துக்கிட்டது என்னன்றது பிரீஃபா சொல்லிடுறேன். ஒன்னு வந்து ஆர்கானிக். ஹலோ yes யாரோ மேடம். ஹலோ சார். yes madam. sir, sorry to interrupt you in between sir. Sir, actually I am a resident of Chennai da, and I am a professor of food science. Okay. So and எங்களுக்கு வந்து ஒரு individual house இருக்கு sir. So இந்த terrace gardening வந்து is it possible இந்த organic farming ஓட ஒரு சின்ன வெர்ஷனா இருக்க முடியுமா terrace gardening sir? பிரமாதமா பண்ணலாம். அதெல்லாம் not an issue. Narajan sir, just pass my message number to them. Yeah, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். I'll just write. Okay sir, definitely. Thank you. Okay. So to come back, the conclusion is organic farming is very much viable, except the farmer need to put some extra effort on the farming side. In the side la pathina consumer has to move towards organic organic produce. அப்போதா வந்து it will become viable. இந்த பக்கமும் மூவ்மெண்ட் இருக்கணும், அந்த பக்கமும் மூவ்மெண்ட் இருக்கணும். இந்த ரெண்டு கை தட்டினதா ஓசை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மாறணும், அவங்களும் மாறணும். காசு கம்மியா இருக்கேன்னு இவங்க போய் இன்னார்கானிக் வாங்கினாங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. டிமாண்ட் வாஸ் சப்ளை. ஆமா ஆமா, என்ன விக்கிறதோ அதுதான் பண்ணுவான். அவன் வயிற்றுக்கு தானே பண்றான். ஆமா ஆமா ஆமா. ஸோ தட்ஸ் a very very informative செஷன் சார். நிறைய கெமிக்கல் பத்தி சொன்னீங்க, அதனால வரக்கூடிய நோய்கள் ADHD இருந்து அல்சைமர்ல இருந்து so many diseases. So whatever we are putting some extra money on organic produce, அது வந்து it's a investment, not a expense. Definitely it is not an expense, it is definitely an investment. And as a final thing, what I would like to, I'm so glad that we had a substantially decent number of participants, and the kind of I don't know if this questions will stay after the session is over, but if you can pass me the questions, Mr. Natarajan, I will send them an answer. Definitely, but thanks a lot. And then one of the important things about organic farming, once you start taking food, that is vegetables that are made organically, trust me, you will never get into anything else. It will see a substantial change in your state of well-being of both body and mind. நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பாரு கோபம், அகங்காரம், பொறாமை இந்த மாதிரி இருக்கிற இந்த நேரத்துல வந்து நல்ல சாத்வீகமா நல்ல சாப்பாடு நமக்குள்ள போகும்போது நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், என் பொண்டாடி குழந்தைகளுக்கு தெரியும். இப்ப நான் எப்படி இருக்கேன்னு எனக்கும் தெரியும், என் பொண்டாடி குழந்தைகளுக்கு தெரியும். இதுல என்னன்னா என்ன விதமான மாற்றம் எனக்கு as an individual organic farmer, unbelievable change, and I have never enjoyed life more than what I am doing now, because it is beautiful, it is wonderful to be still. And organic farming, organic food and habits of organic food gives you an opportunity to be able to be still. Just be still, and it's so wonderful. It's a great eating organic food is good karma, definitely good karma. It is a pursuit to internal search. It is definitely a spiritual pursuit. So I suggest that people move to organic food as early as possible, so that more farmers move into organic production, and we make this world and the state a better place to live in for us and for the generations to come. Thank you so much. Great, sir. Thank you very much. Thank you, audience, for joining the webinar. And you. Excuse me, sir. Yes, madam. I think. I have a small question. Can we use a chemical
chemical seed for sowing and use the organic method to farm? Okay, see the chemical seed புரிஞ்சுது சார். chemical seedனா ஹைபிரிடா தான் இருக்கும். ஏன்னா as per Yes. the regulations that is driving in the country, seed related regulationsனா அதுல வந்து to avoid fungal infestation, bacterial infestation in the seed, they have to be coated with a certain kind of poison. So அப்படி நீங்க ஒரு சீடு வாங்கி பார்த்தேன்னா coated with poison எழுதிருப்பான் மேல. Atrocious, but still that is what it is. நீங்க மேடம், I suggest you try get into some kind of native seeds which will come without poison coating. That would be my sincere suggestion. Hybrid seeds கடையில வாங்கினேன்னா கண்டிப்பா அதுல poison coating இருந்தா தீரும். Great. Actually, Great, thank you. I'm studying 9th standard. If I'm not having any available seeds, can I use it? என்ன கான்டாக்ட் பண்ணுங்க வந்து கான்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு அனுப்புறேன். And even I want to know about any farming methods. Do you have any shop in Chennai? என்னோட நம்பர் டைப் பண்ணிருக்கேன் பாருமா, அதை எழுதிக்கோ. எழுதிட்டு அப்புறமா நீ கான்டாக்ட் பண்ணு, நான் சொல்றேன். Okay sir, thank you. Thank you. Okay, great. So thank you all the audience. So you heard the message. Please switch to buying organic produce. நம்ம ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து farm to home னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். So உங்க எல்லாருக்குமே we will send out a form to get your interest on buying. So like Shivakumar sir, there are a lot of other organic farmers are also there. So அவங்க எல்லாட்டேந்தும் we collect the produce and trying to deliver it to your home. So you will be getting a form. Please support us, and thank you very much. Stay tuned, and we'll meet you in next webinar. Thank you.